வணக்கம் நண்பர்களே, இது கிங்ஸ் ஃபார் டிஎன்பிசி. நாங்கள் ராஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு குரூப் 2 மெயின்ஸில் வந்துட்டு பாலிட்டியில் பார்ட் 1 வந்துட்டு இந்திய அரசியலமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 6th 10th 12th உள்ள இந்திய அரசாங்கம்ன்ற பாடம் பார்க்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 6th பாலிட்டி பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம், இது லெசன் 2. இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. முழு சுயராஜ்ய முழக்கம் வந்து எப்போ வலுப்பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் முழு சுயராஜ்ய முழக்கம் வந்து வலுப்பெற்றது. முழு சுதந்திர நாள் வந்து எப்போ அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1930. முழு சுதந்திர நாள் வந்து ஜனவரி 26, 1930 அனுசரிக்கப்படுகிறது. ஒரு நாட்டுக்கு தேவையான அடிப்படை விதி, கொள்கை, குடிமக்களோட உரிமைகள் மற்றும் கடமைகளை வந்து எது வரையறுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரசமைப்பு சட்டம் தான் வரையறுக்குது. ஒரு நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்ற எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா 389 பேர் இருந்தாங்க. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்ற தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா 15 பேர் இருந்தாங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டுனா 1946 தான் தொடங்கினாங்க. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் வந்து 1946 வந்து தொடங்கப்பட்டது. அரசமைப்பு சட்ட வரைக்குழுவோட தலைவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். அரசமைப்பு சட்டத்தோட முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946. இந்திய அரசமைப்பு சட்டத்தோட தந்தை யாருன்னா டாக்டர் அண்ணல் அம்பேத்கர். எத்தனை நாட்டோட அரசமைப்பு சட்டங்களை வந்து ஆராய்ஞ்சு நமது இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நாடுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதிப்படுத்துவதற்கு முன்னாடி எத்தனை திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டன அப்படின்னா 2000 திருத்தங்கள் செஞ்சதுக்கு அப்புறமா தான் என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. மொத்தம் 2000 திருத்தங்கள் செஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதி முடிக்கான நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். இது 6th வந்து 17 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. 10th 12th வந்துட்டு 18 நாட்கள்னு ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். எந்த நாள் வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து தயாராச்சு அப்படின்னா நவம்பர் 26, 1949 தான் வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து தயாராக இருந்துச்சு. இந்திய அரசியல் சட்டம் வந்து இயற்றுறதுக்கு எவ்வளோ ரூபா செலவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம் வந்து செலவானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றும் போது ஆலோசகராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PN ராவ். இந்திய அரசு வந்து எதன் வழியை வந்து ஆளப்படுதுன்னா நாடாளுமன்றத்தோட வழியாக ஆளப்படுது. நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். நமது அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவான போது இருந்த பகுதி உறுப்பு அட்டவணை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 395 உறுப்பு, 22 பகுதி, 8 அட்டவணைகள் இருந்தது. 101வது திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/9/2016 செப்டம்பர் 16, 2016 தான் வந்து 101வது திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்போட உண்மை பிரதிகள் வந்து எங்கு பாதுகாக்கப்படுகிறது? இந்திய அரசியலமைப்போட உண்மை பகுதிகள் வந்து எங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு உள்ள பேழையில் வந்துட்டு ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் வந்து பாதுகாக்கப்படுது. இந்திய அரசியலமைப்போட உண்மை பிரதிகள் வந்து நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு உள்ள பேழையில் வந்துட்டு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் வந்து எழுதப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. முகப்புரை அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து புக்கில் வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. முக்கியமானது, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அரசமைப்பு சட்டத்தோட முன்னுரை தான் வந்து நமக்கு முகப்புரைன்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்தியாவை வந்து இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு அப்படின்னு வரையறை செய்யுது. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவை வந்து முகப்புரை எப்படி வரையறுக்குது அப்படின்னா இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு அப்படின்னு வரையறை செய்யுது. வழிகாட்டு நெறிமுறை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு வந்து ஒரு சட்டம் இயற்றும் போதும் அதை ஆட்சி செய்யும் போதும் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிமுறைகளை தான் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டு நெறிமுறைன்னு சொல்லி வழங்கி இருக்கு. இது வந்து கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டியவை இல்லை அப்படின்னாலும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவை. இதுவும் பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் போது இருந்த சட்ட வல்லுநர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PR அம்பேத்கர், N கோபாலசாமி, KM முன்சி, சையத் முகமது சதுல்லா, PL மிட்டர், N மாதவ்ராவ், TDK, DB கேதான்.
அரசமைப்பு சட்டம் இயற்றும் போது இருந்த சட்ட வல்லுநர்கள் யாரெல்லாம்னா B.R. அம்பேத்கர், N. கோபாலசாமி, K.M. முன்சி, சையத் முகமது சத்துல்லா, B.L. மிட்டர், N. மாதவராவ், D.D.K. D.B. கேத்தான். சரியா, இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் உள்ள எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரூப் 2 மெயின்ஸில் வந்து பாலிட்டியிலேருந்து மொத்தம் வந்துட்டு 30 கேள்விகள் கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. முயற்சி செய் வெறியோடு, பின் கொண்டாடு வெற்றியோடு. நன்றி.